அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். பங்குச்சந்தையில் லாபம் வேணுமா? லாபம் வேணும் அப்படின்னா நம்ம நாலேஜபிளாக இருக்கணும். நம்மளுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கணும். தொடர்ந்து மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய தவறுகளை குறைக்கணும். நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸில் இருக்கணும். அதையும் நல்ல வேல்யூவில் பிடிக்கணும். நம்ம சொல்கிற ஸ்டாக்கு குவாலிட்டி இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாளைக்கு அல்லது அடுத்த மாதம் பார்க்கும் பொழுது அதனுடைய விலை ஒரு 30% அல்லது டபுளே ஆனாலும் அந்த ஸ்டாக்கை நீங்கள் இக்னோர் தான் பண்ணணும். விலை ஏறிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அது நல்ல ஸ்டாக்கு கிடையாது நண்பர்களே. நம்மளுடைய டிசிப்ளினு, நம்மளுடைய எமோஷ்னல் மென்டல் ஸ்ட்ரென்த்து ப்ளஸ் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த அறிவு ப்ளஸ் ஃப்யூச்சரில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன். உதாரணமாக ஜென்ஏஐ, ஈவி இந்த மாதிரி தீமெல்லாம் ஃப்யூச்சரில் எப்படி ப்ளே அவுட் ஆகும், நம்ம பாஸ்ட்டை 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தோம் அப்படின்னு நம்மளால் உணர முடியும். இப்போ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதே இமேஜினேஷனை ஃப்யூச்சருக்கு கொண்டு போங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு ரோட்டில் எல்லாமே ஈவி கார் ஓட வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி யோசிங்க. அப்போ ஏஐ எந்த அளவுக்கு நம்மளுடைய செக்டர்ஸில் ஹெல்ப் பண்ண போகுது, இந்த மாதிரி விசுவலைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத காசை நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்கில் நல்ல வேல்யூவில் பிடிங்க நண்பர்களே. நம்ம கணிச்சபடியே ஆர்பிஐ 0.5% அல்லது 50 பேசிஸ் பாயிண்ட்டு வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. இதனால் என்ன நடக்குது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பல இண்டிகேட்டர்ஸை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணலாம். நம்ம ஆர்பிஐ 50 பேசிஸ் பாயிண்ட்டு ரெப்போ ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணிட்டோம். அது நடந்துருச்சு. 25 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். 50 பேசிஸ் பாயிண்ட்டு ரேட் கட் பண்ணாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோலையும் போட்டிருந்தேன். முன்னாடியே உங்களுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி பேசின வீடியோவையும் எடுத்து பாருங்கள். இதை நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன். சரி, இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நம்ம மார்க்கெட் கான்டெக்ஸ்டில் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறாங்க. சிஆர்ஆர் கூட 1 வருஷத்துக்கு கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு, நம்மளுடைய ஃபிஸ்கல் டெஃபிசிட்டு யூஎஸ் மாதிரி கண்ட்ரிகளை கம்பேர் பண்ணும் பொழுது நல்லாவே இருக்குது. அதாவது நல்ல கண்ட்ரோலில் இருக்குது. ஆர்பிஐ வேறு ஹெவியாக டிவிடெண்ட் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அந்த ஃபிஸ்கல் டெஃபிசிட்டில் நல்ல கண்ட்ரோல் கவர்மெண்ட்டுக்கு இருக்கும். மான்சூன் இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டாங்க. ட்ரம்பினுடைய ட்ரேட் டேரிஃப், அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் ஒருவேளை இம்ப்ளிமெண்ட் பண்ணார் அப்படின்னா இந்தியாவுக்கு அது பாசிட்டிவாக தான் அமைஞ்சிச்சு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. சைனாவுக்கு தான் அது நெகட்டிவ். அப்போது ஃபாரினர்ஸ் இந்தியன் மார்க்கெட்டை தேடி ஓடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுதான் நம்ம அப்சர்வ் பண்ணது. சரி, இப்போது வெளிநாடுகளில் பிரச்சனை இருக்குது. அப்போது நம்ம நாட்டில் சிச்சுவேஷன் நல்லா இருக்கே, அப்போ எதெல்லாம் நல்லா பண்ணும்? இதை நான் முன்னாடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். டொமஸ்டிக், நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டு மிகப்பெரிய மார்க்கெட், மிகப்பெரிய சந்தை. இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளேயே சேல் பண்ணுற, இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளேயே பிஸ்னஸ் பண்ணுற ஏகப்பட்ட கம்பெனிகள் இருக்குது. அந்த கம்பெனிகள் ஸ்மால் கேப்பாகவும் இருக்கலாம், மிட் கேப்பாகவும் இருக்கலாம். ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் வேல்யூவேஷனில் ஜாஸ்தியாக இருக்காங்க, அதாவது விலை அதிகமாக இருக்கிறாங்க. அதே சமயம் லார்ஜ் கேப்பு வேல்யூவேஷனில் ரொம்ப கம்மியாக ரீசனபிளாக இருக்கிறாங்க. ஆனால் ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுடைய எக்கானமியில் இந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப பாசிட்டிவாக வரும் பொழுது அவங்களும் வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணணும். இந்த வருஷத்துக்கு ஜிடிபி ஃபோர்காஸ்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க? 6.5%. 6.5% வளர்ச்சி இருக்கும் பொழுது ஸ்மால் கேப் மிட் கேப் நல்லா பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி இருந்தாலும், பட் 6.5% அப்படிங்கிறது மோசமான ஜிடிபியெல்லாம் கிடையாது. ஓரளவு ஸ்லைட்லி ஆவரேஜுக்கு மேலே உள்ள ஒரு ஜிடிபி நம்பர் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஸோ நான் திருப்பி சொல்லிடுறேன். ஆர்பிஐ ரேட் கட் பண்ணுறாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் நல்ல கண்ட்ரோலுக்குள்ளே இருக்குது. ஆர்பிஐ ஒரு ஹெஃப்டி டிவிடெண்டை கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. மான்சூன் நல்லா இருக்க போது. ட்ரேட் டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது இந்தியாவுக்கு மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும் பொழுது பாசிட்டிவாக தான் அமையுது.
ஸ்மால் கேப் மிட் கேப் பெரும்பாலான கம்பெனிகள் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிற கம்பெனிகளாக பார்த்து நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் சூப்பரான குவாலிட்டியான ஸ்டாக்கை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இது ரொம்ப ரிஸ்கியான ஏரியா. அதனால் நீங்கள் தவிர்த்துருங்க. எல்லா ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸும் இண்டெக்ஸும் மியூச்சுவல் ஃபண்டும் வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்னமும் அதிகமாக தான் இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் உடஞ்சிருக்கிறாங்க. செப்டம்பர் அக்டோபரில் உடஞ்ச மார்க்கெட்டு இன்னமும் வந்து ஆல் டைம் ஹையை தொடலை. ஸோ இது ஒரு நல்ல கன்சாலிடேஷன் ஃபேஸு. உடஞ்சிருக்கு, இப்போ கன்சாலிடேட் ஆகிட்டுருக்கு. இன்னும் வந்து அடுத்த செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் வந்துருச்சுன்னா ஒரு வருஷம் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் கிடச்சிரும். அதே சமயம் நம்ம கவர்மெண்ட்டு டேக்ஸ் ரிலீஃபு 12 லட்சம் வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 12 லட்சங்கிறது 24 லட்சம் வரைக்கும் கூட உங்களுக்கு டேக்ஸ் இல்லாமல் போகும். இது எவ்வளோ பெரிய பெனிஃபிட் தெரியுங்களா? நம்மளுக்கு அது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. எப்போ இருந்து? இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. ஏகப்பட்ட மக்கள் கையில் வந்து காசு தங்க போகுது. அது எல்லாமே எஃப்எம்சிஜி செக்டர், கன்சியூமர் டியூரபிள், கார் வாங்கிறது, இந்த மாதிரி மக்கள்கிட்ட பணம் வந்து புழங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்னொரு விஷயமும் புரிஞ்சுக்கங்க நண்பர்களே, ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. அப்போ என்ன நடக்கும்? லோனெல்லாம் சீப்பாக கிடைக்கும். நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக வச்சுருக்கிற ஹவுசிங் லோனுடைய வட்டி குறையும். அப்போ உங்கள் கையில் காசு தங்கும். இந்த மாதிரி லோன் சீப்பாக கிடைக்கிதுன்னா இஎம்ஐயில் எல்லாருமே எல்லா பொருள், ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் இதனுடைய சேல்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஆர்பிஐ ரேட் கட் பண்ண உடனேயே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்கிங் ஸ்டாக்கெல்லாம் மேலே போனதை நீங்கள் கவனிச்சிங்களா? இதெல்லாம் தான் இன்புட். இதை புரிஞ்சுக்கங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரெடிக்ஷனை பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது 6 மாதத்துக்கு முன்னாடியே என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி 6 மாதம் தான் கழித்து தான் நடக்கும் அந்த நிகழ்வு. அதுக்கான விலையை இப்போவே கொடுத்துரும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டு. சரிங்களா? சரி, உங்களுடைய இஎம்ஐ வந்து கீழே போக போகுது. இன்ஃப்ளேஷன் ரொம்ப கண்ட்ரோலில் இருக்குது. அதனால தான் 50 பேசிஸ் பாயிண்ட்டு இவங்க கட் பண்ணியிருக்கிறாங்க ஆர்பிஐ. அதுக்கப்புறம் 8th பே கமிஷனாக, அந்த பே கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து அந்த பே கமிஷன் போட்டு மக்கள் கையில், எம்ப்ளாயீஸ் கையில் காசு தள்ளுவாங்கள்ல, அது அடுத்த வருஷம் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு அடிஷ்னலான போனஸ் டிப்பு, இப்போது வட்டி விகிதத்தை குறைச்சிட்டாங்க. சரிங்களா? அப்போ என்ன நடக்குது? இஎம்ஐ லோனினுடைய வட்டி விகிதம் கம்மியாகுது. இப்போது எந்தெந்த கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்குள்ளே கடன் நிறையா வாங்கி இருக்கிறாங்களோ அந்த கம்பெனிகள் கட்ட வேண்டிய வட்டி அமௌண்ட் வந்து இனிமேல் வரப்போகிற காலாண்டுகளில் குறையும். அப்போ குறையும் பொழுது அது எல்லாமே அவங்களுடைய ரிசல்ட்டில் பாசிட்டிவாக தெரியும். அதனால் கடன் இருக்கிற கம்பெனிகளாக இருந்தாலும் அந்த ஸ்டாக்ஸும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் இந்த மாதிரி சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இந்த ரேட் கட் சிச்சுவேஷனுங்கிறது ஒரு 12 to 18 மாதம் வந்து போகலாம். இந்த சைக்கிள் வந்து, அதாவது வட்டி விகிதங்கள் எப்போ ஏறும்னா ஒரு 18 மாதம் கழித்து ஏற ஆரம்பிக்குதுன்னா, இந்த வட்டி விகிதங்கள் ஏறுறதுனால கடன் வாங்கின கம்பெனிகளினுடைய ஸ்டாக் விலை குறையும். அது எப்போ நடக்கும்? ஒரு 18 மாதம் கழித்து நடக்கலாம். 12 to 18 மாதம் கழித்து நடக்கலாம். ஸோ இந்த வட்டி விகிதங்கள்னால கடன் இருக்கிற கம்பெனிகள் அவங்களுடைய வட்டி குறையிறதுனால லாபத்தை அதிகமாக காட்டுவாங்க. அதனால் ஸ்டாக் விலை ஏறும். இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. அதே சமயம் பவர் செக்டர், ஈவிக்கு பவர் செக்டர் தேவைப்படுது. எனர்ஜி செக்டர் இல்லாமல் எதுவுமே இல்லை. அப்போது பவர் செக்டரில் ஏதாவது நல்ல ஸ்டாக் இருக்கா? டாடா பவர் இது வந்து வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்காக கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை வாங்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. என்டிபிசி கிரீன் மாதிரி. அது உங்களுடைய கால். கம்பெனி இருக்கும், ஆனால் க்ரோத் இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதனால தான் நம்ம பப்ளிக் செக்டர் கம்பெனிஸை அவாய்ட் பண்ணுறோம். ஸோ லோன் வந்து இன்னும் புதுசாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஜென்ஏஐ, ஈவி இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக் செக்டர். அதே சமயம் வட்டி விகிதங்கள் வந்து குறைஞ்சதுனால நிறைய பேர் லோன் எடுப்பாங்க. பேங்கிங் செக்டருக்கு நல்லது. பேங்கிங் செக்டரில் நம்மளுடைய டொமஸ்டிக் எக்கானமியை நம்பி இருக்குது. இந்த மாதிரி நம்ம பேசுகிற இந்த விஷயங்களினுடைய அடிப்படையை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த வீடியோ பதிவு நண்பர்களே.